இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறீங்க. வீடு கட்டுறப்ப எல்லாரும் ரொம்ப முக்கியமா மணல்ல கட்டலாமா, எம்சான்ட்ல கட்டலாமான்னு பார்ப்பாங்க. அப்புறம் சங்கர் சிமெண்ட்ல கட்டலாமா, டால்மியா சிமெண்ட் வாங்கலாமா அப்படின்னு சிமெண்ட்ல ரொம்ப முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா கம்பி எங்க வாங்குறோம், செங்கல் எங்க வாங்குறோம் அப்படிங்கிறத யாருமே பெருசா கான்சென்ட்ரேட் பண்றதே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மணலும் சரி, இந்த சிமெண்ட்டும் சரி, நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட்ஸும், ஃபேட்ஸ் அதாவது கொழுப்பு சத்து மாதிரி பார்க்கறதுக்கு மட்டும்தான் அழகா இருக்கும். ஆனால் இந்த செங்கலும், கம்பியும், இந்த செங்கல் புரத சத்தாவும், இந்த கம்பி வந்து நார் சத்து மாதிரி உடம்புக்கு வலிமை கொடுக்கிறதே அதுதான். ஸோ அப்ப முக்கியமா இந்த ஹைட், வெயிட் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அதிகமான புரத சத்தும், நார் சத்தும் எடுத்துட்டோம் அப்படின்னா, தேவையில்லாத கொழுப்பு சத்தும், மாவு சத்தும் உடம்புல சேராம பார்த்துக்கும். நல்ல உடற்பயிற்சி. முக்கியமா வாக்கிங், ஜாகிங்க, எக்ஸர்சைஸ்ல கணக்கிலே சேர்த்துக்காம, வெயிட் ட்ரெய்னிங், ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங், ஆண், பெண் அந்த பாகுபாடே இல்லாம எல்லாரும் ஜிம்முக்கு போங்க. இல்ல வீட்ல உங்களால சின்ன சின்ன வெயிட்ஸ்லாம் வாங்கி செய்ய முடியும்னா தாராளமா வெயிட் ட்ரெய்னிங் பண்ணுங்க. புரத சத்துக்கு, நார் சத்துக்கு 2க்குமே ரொம்ப முக்கியத்துவம் குடுங்க. ஒரு வீடு கட்டினா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ, அதே மாரி தான் புரத சத்து, நார் சத்து.